நாச்சியார் பாகம் 2 அத்தியாயம் 75. நம்பி ஆண்டார் நம்பியிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். வந்தியத்தேவர் சொன்னார், நம்பியாண்டார் நம்பி தேவார திருவாசக பதிகங்களை பிரதி எடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த வேலையே இன்னும் முடியவில்லையே. சிதம்பரத்திலிருந்து கொண்டு வந்த ஓலைச்சுவடிகள் மிகவும் பழுதுபட்டிருக்கின்றன. இது நெட்டி வேலையாக இருக்கிறது. நிறைய பெண்களை அந்த வேலையில் ஈடுபடுத்தி அவர் நிதானமாக செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவரை இப்பொழுது கலைக்க வேண்டாம். உடனே குந்தவை வந்தியத்தேவருக்கு பதில் பேசினார். நான் நம்பியாண்டார் நம்பியை பயணப்பட சொல்லவில்லை. நம்பியாண்டார் நம்பியிடம் சொன்னால் அவர் நல்ல ஒரு மனிதரை சொல்லுவார் அல்லவா? இந்த வேலையை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை அல்லவா? இது போர் வீரர்களின் வேலையல்ல, புலவர்களின் வேலை. எந்த புலவருக்கு சைவ மதத்திலும் அடியார்களின் கதையிலும் ஆர்வம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? வெறும் புலவரால் எப்படி முடியும் அருண்மொழி? குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை பயணப்படுவது என்றால் குதிரையில்தான் பயணப்பட வேண்டும். வேகமாக பல இடங்களுக்கு போக வேண்டும். வெயில், காற்று, மழை என்று எல்லா இடத்தையும் சமாளித்து கொள்ள வேண்டும். பல வனாந்தரங்களை தாண்டி போக வேண்டும். சேர தேசத்திற்கு எந்த புலவர்களாவது நடந்து போக இயலுமா? எனவே இது புலவரின் வேலை அல்ல, போர் வீரனின் வேலை என்று நான் கருதுகிறேன் என்றார் குந்தவை நாச்சியார். அப்படியானால் இதில் ஆர்வம் இருக்கிறவர் போக வேண்டும் என்பது உண்மையானால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தான் போக வேண்டும் என்று வந்தியத்தேவர் கண் சிமிட்டி சொல்ல, சட்டென்று திரும்பி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வந்தியத்தேவரை உறுத்து பார்த்தார். என்னுடைய ஆசையும் அதுதான். கோயில் கட்டுவதற்கு முன்பே நான் இந்த வேலையை துவங்கி இருக்க வேண்டும். எதனாலோ எனக்கு நினைவில்லாமல் போய்விட்டது. உண்மையில் இதுதான் மிகச் சரியான காலம். நான் ஒரு சாதாரண போர் வீரனாக அல்லது சிவமடத்தை சேர்ந்தவனாக இந்த ஊர்களுக்கெல்லாம் போய் இங்கு என்ன நடந்தது, யார் அடியார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் செய்த அதிசயம் என்ன, அவர்கள் வாழ்க்கை எப்படி உன்னதமாயிற்று, சிவ தரிசனம் எப்படி அடைந்தார்கள் என்றெல்லாம் விசாரித்து கொண்டு வர வேண்டும் என்பது என் நெடுநாள் ஆசை. கோயில் கட்டுவதற்கு பதில் இந்த சரித்திரங்களை தேடுவதை செய்திருப்பேன். தமிழுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அருண்மொழி, கோயில் கட்டுவது என்பது எளிதான விஷயமா? நீ சொல்லுவது போல ஊர் ஊராக போய் கதைகளை தேடி வருவது, சரித்திரம் தேடி வருவது என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன், நான் கூட செய்ய முடியும். ஆனால் இந்த கோயில் கட்டுவதை ஐயனே, உன்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. இன்னொரு முறை இந்த கோயில் கட்டுவதை விட முக்கியமான வேலை வேறு ஏதேனும் ஒன்று இருப்பதாக தயவு செய்து சொல்லாதே. குந்தவை பிராட்டி கை கூப்பினார். மேலும் சொன்னார், அருண்மொழி, இது முக்கியமான வேலை, இறைப்பணி. தமிழர் நாகரிகத்தை இதைவிட அற்புதமாக வேறு எதுவும் காட்டிவிடாது. நீ சொன்னது போல அடியார் சரித்திரம் இன்று இல்லையேனும் ஏதேனும் ஒரு நாள் திரட்டப்படும், கவலைப்படாதே என்றாள். ஏன் இன்று இல்லையேனும் ஏதேனும் ஒரு நாள் என்று பேசுகிறீர்கள் அக்கன்? சாதாரண வேலையா இது? ஒருவர் செய்யும் வேலையா? இந்த கதைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது பெரிய விஷயமல்ல. இவைகளை தொகுக்க வேண்டும், நூலாக மாற்ற வேண்டும். பெரிய வேலை இது. ஆமாம், மிக பெரிய கதைகள், மிக பெரிய வேலைதான். ஆனால் நீ சொன்னது போல அந்த சரித்திரம்தான் தமிழ் நாகரிகம், தமிழரின் நாகரிகம். அந்த பாண்டிய உபதளபதி குணசீலன் மிக கூர்மையானவனாக இருக்கிறான், இறையருள் பெற்றவனாகவும் இருக்கிறான். எதற்காக அவனுக்கு மருந்து கொடுத்து வேதனைப்படுத்துகிறார்கள்? அவனை இன்னும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உன் வீரர்களுக்கு கட்டளையிடு. அவர்கள் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை அருண்மொழி. விட்டால் வந்தியத்தேவர்கள் கூட இவர்கள் மது கொடுத்து விடுவார்கள். நேரம் பார்த்து குந்தவை பிராட்டியார் சொல்ல மன்னர் வேகமாக கைத்தட்டினார். அந்த கைத்தட்டலில் லேசான கோபம் இருந்தது. அந்தரங்க சேவகன் அருகே வந்தவுடன் தலைவனை வரச் சொன்னார். அந்த பாண்டியர் ஒற்றற்படை தளபதி குணசீலனை இனி நெல் முனையளவும் அவமரியாதையாக நடத்தக்கூடாது. அவருடைய இரும்பு கேயுரங்களை எடுத்துவிட்டு தாமிர கேயுரங்களை மாட்டுங்கள். அவருக்கு ஏவல் சொல்ல இங்குள்ள எந்த அதிகாரிக்கும் அதிகாரமில்லை. அவரை கைது செய்ய பெருந்தனத்தார் மட்டுமே முயற்சிக்கலாம். அவரும் அவரை காவலில் வைக்க முடியாது. குணசீலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மன்னர் இதமாக கேட்க, அந்த மரியாதை சோழ வீரர்களின் நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை அவருக்கு மாற்று மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது, அவருக்கு சிற்பிகளிடம் இடம் தேவையில்லை. வந்தியத்தேவரின் அரண்மனையிலேயே பின்கட்டில் ஒரு இடம் கொடுக்கட்டும். வந்தியத்தேவர் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறாரோ அதுவே அவரும் எடுத்துக்கொள்ளட்டும். அரண்மனையிலேயே அந்த பாண்டிய ஒற்றர் இருக்கட்டும். இது நல்லதல்ல என்பது என் அபிப்பிராயம். மிருதுவாக அரசரின் அந்தரங்க அதிகாரி சொல்ல அரசர் தலையசைத்தார். ஏன்? அவர் என்ன ஆனாலும் பாண்டிய தேசத்தவர்.
நம்முடைய அரச குடும்பத்தினருக்கு அவர் ஏதேனும் ஊறு விளைவிக்க கூடும். நல்லது, அவருக்கு உதவியாக சோழ தேசத்திலிருந்து ஒரு அந்தண இளைஞனை அனுப்பு. பிரம்மராயரின் படையிலிருந்து தேர்ந்தெடுத்து அவரிடம் உதவிக்காக கொண்டு போய் விடு. அந்த உதவியாளன் ஒற்றனை போலவும் அவர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துபவனாகவும் இருக்கட்டும். அதே நேரம் அவருக்கு சோழ தேசத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்பவனாகவும் இருக்கட்டும். அவரை கண்டு மிரள வேண்டாம். அவர் ஆர்வம் தூய்மையானது, தெளிவானது. அந்த ஆர்வத்திற்கு நாம் மதிப்பு கொடுப்போம். அவரை கண்காணிக்கவும் செய்வோம். அரண்மனைக்கு வெளியே புறம்படியில் இடம் கொடுத்தால் போதாதா? இல்லை, உள்ளேயே இடம் கொடுப்பதுதான் நல்லது. பாண்டிய தேசத்து ஆபத்துதவிகள் தஞ்சை முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரும் படையிலும் கலந்து விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த படை உள்ளே நுழையும் போது பாண்டியரின் ஆபத்துதவி படைகள் நிச்சயமாக ஆங்காங்கே நகருவார்கள். இப்படி அரண்மனையில் ஒரு பாண்டிய தேசத்தவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் பாண்டியனின் ஆபத்துதவி படைகள் அங்கு வந்து அவர்களை தொடர்பு கொள்வார்கள். அந்த அதிகாரி அடிக்குரலில் பேசினார். அதுவும் நல்லதுதான். அவரை யார் தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்று பார்த்து அவர்கள் யார் என்று விசாரித்தால் பாண்டியனின் ஆபத்துதவி படைகள் எத்தனை பேர் கலந்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரிய வரும். இது ஒரு தூண்டில் முள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதுவரை அவரை மிக மரியாதையாக அரண்மனைக்கு அழைத்து செல்லுங்கள். நல்லபடியாக நடத்துங்கள். மாடுகள் பூட்டிய வண்டியில் வைக்கோலுக்கு நடுவே குணசீலன் சுருண்டு கிடந்தான். அந்த வண்டி உள்ளாலை நோக்கி போயிற்று. வந்தியத்தேவரின் அரண்மனைக்கு முன்பு நின்றது. முத்தான பொன்னங்கை கைதட்டி சேடிகளை வரவழைத்து குணசீலனை கைத்தாங்கலாக தூக்கி கொண்டு போய் கொல்லைப்புறமுள்ள மிக பெரிய அறையில் தங்க வைத்தாள். அந்த அறைக்கு நேர் எதிரே அவளது அறை இருந்தது. அதனாலோ என்னவோ அவள் மிக சந்தோஷமாக இருந்தாள். குணசீலன் புலம்ப துவங்கினான். தன்னை மறந்து போதையில் பேச துவங்கினான். அந்த போதை குறைய ஒரு நாள் ஆகும். அவனுக்கு வைஷ்ணவ பாசுரங்கள் தெரிந்திருந்தன. இனிமையான குரலும் இருந்தது. தன்னை மறந்து அவன் உரக்க குரல் எடுத்து பாடல்கள் பாடுவதை அதிகாரச்சி முத்தான பொன்னங்கை வியந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ பொற்புள்ள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று குணசீலன் உரத்த குரலில் பாட முத்தான பொன்னங்கைக்கு வயிறு குழைந்தது. அவளுள் காமமும் காதலும் போட்டி போட்டுக்கொண்டு கிளர்ந்தன. பிரம்மராயர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணன் ராமன் தன் மாளிகையின் வாசலில் மிக பெரிய திண்ணையில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்க அவருக்கு அருகே அவர் மனைவி உட்கார்ந்து வெற்றிலை மடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொன்றாய் தன் விரலில் அடுக்கி கொண்டிருந்தால். சற்று தள்ளி ஒற்றர் படை தலைவர்கள் நின்றிருந்தார்கள். சோழப்படையின் ஒரு பகுதியை பல குழுக்களாக பிரித்து ஒற்றர் படை என அறிவித்து அவர்களை தேசத்தின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வெற்றி பெற்ற தேசத்தில் உள்ள அரசியல் நடவடிக்கைகளை உற்று கவனித்து அவ்வப்போது தகவல் அனுப்ப சொல்வது பிரம்மராயரின் வழக்கம். ஆனால் கோயில் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து வெளி தேசத்தில் இருக்கின்ற ஒற்றர் படை தலைவர்களை வேகமாக தஞ்சைக்கு வர சொல்லியிருக்கிறார். கோயில் கட்டுகிற விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். எங்கிருந்து ஆபத்து வரும், எவரிடமிருந்து எதிர்ப்பு வரும், யார் எதற்காக கோபப்படுவார்கள், யார் எரிச்சலுறுவார்கள் என்று கேட்பதற்கு ஆசைப்பட்டார். அவர் இல்லத்தில் விருந்து உண்டுவிட்டு அந்த வீரர்கள் திண்ணையில் உட்கார்ந்தார்கள். அவர் வந்ததும் எழுந்து கை கட்டி கொண்டார்கள். தொண்டை நாட்டிலிருந்து வந்த ஒற்றற்படை தலைவர் இன்று காலை வந்து சேர்ந்தார். வந்தவுடன் சற்று கவலையான செய்திகளையே சொன்னார். திருவொற்றியூரிலிருந்து கிளம்பிய அடிமைகள் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து விடுவார்கள். அவர்களோடு காஞ்சிபுரத்தில் பாண்டிய ஆபத்துதவிகள் கலந்து விட்டார்கள். வெகு நிச்சயமாக ஆதித்த கரிகாலனை கொன்ற ரவிதாசரின் மகன் யாரோ ஒருவன் அதில் இருக்கிறான். யார் என்று இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னைத்தானே சங்கிலியில் பிணைத்து கொண்டு முரட்டு கைதியைப் போல உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் அந்த சங்கிலியை அவனால் விலக்கி கொண்டு ஓடவும் முடியும். எனவே அடிமைகளிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உள்ளே வந்து அமர்ந்து சில நாட்களிலேயே அவர்கள் மிக பெரிய கலவரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். முன்னதாக சில ஆட்களை தேசத்தின் வேறு பகுதியிலிருந்தும் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாய் பாண்டிய தேசத்திலிருந்து போர் வீரர்கள் சிற்பிகள் என்ற பெயரில் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். பாண்டிய ஆபத்துதவிகளின் ஒரே குறிக்கோள் ராஜராஜ சோழரை கொல்வது. செய்தி கேட்டதும் பிரம்மராயர் கவலையானார். அரசரை சுற்றி அரண் அமைப்பது எளிது, பாதுகாப்பு போடுவது பெரிய விஷயமில்லை. ஆனால் அரசர் அந்த பாதுகாப்பை மீறி அடிக்கடி நகர்ந்து விடுவதும் மக்களுக்கு நடுவே போய் நிற்பதும் தான் கவலையாக இருக்கிறது. விளக்கி சொன்னால் அரசர் சிரிப்பார், கோபப்படுவார்.
சட்டென்று கோபம் அதிகமாகி 4 பேர் முன்னால் கடுமையாக கண்டிக்கவும் கூடும். இன்று காலை ஒரு பாண்டிய ஒற்றனை சங்கிலியிலிருந்து விலக்கி தோளில் தட்டி கொடுத்ததாக செய்தி வந்தது. இது தவறு, மிக பெரிய தவறு. பிரம்மராயர் மனைவியிடமிருந்து வெற்றிலையை வாங்கி மென்று கொண்டே யோசிக்க துவங்கினார். சரியாய் ஒரு தாக்குதல் சோழப்படை வீரர்களையே வைத்து பாண்டியர்கள் மீது நடத்தினால் என்ன என்றும் யோசித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 76. எண்ணம் தோன்றிய உடனேயே செயல்படுத்தக்கூடிய வேகம் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு உண்டு. பிரம்மராயர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், சேனாதிபதி என்பது அவர் பதவி. சம்பிரதாயத்தில் ஊறிய அந்தணரான அவர் சமய பேதமின்றி சோழ மன்னனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டவர். உடையார் ஸ்ரீ ராஜராஜர் மீது மிகுந்த காதல் கொண்டவர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட அவரது மகன் இளவரசன் ராஜேந்திரன் மீது மிகுந்த நம்பிக்கையும், ராஜேந்திரனால் சோழ தேசம் இன்னும் உன்னதமான நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையும் உடையவர். அவருடைய நம்பிக்கைகளை சற்றும் பொய்க்காமல் ராஜேந்திரன் வளர்ந்து வந்தான். சில சமயம் அவரே வியக்கும் வண்ணம் பல திட்டங்களை பற்றி அவன் மனம் விட்டு பேசுவான். தன்னுடைய கனவுகளை அவர் காலடியில் அவருக்கு அருகே உட்கார்ந்து கொண்டு காதோடு கூறுவான். பிரம்மராயரே என்று அன்போடு அழைப்பான். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு நாள் இரவு இதே திண்ணையில் அமர்ந்து அவன் கேட்டான். என்ன ராஜேந்திரா, என்ன திடீரென்று கேள்வி? உனக்கு தெரியாதது என்ன? நான் இந்த சோழ தேசத்தை பற்றி சொல்லிவிடப் போகிறேன் என்று பிரம்மராயர் கிட்டத்தட்ட அவன் குரல் விகிதத்திலேயே பதில் சொன்னார். நான் சோழ தேசத்தை பற்றி தான் கேட்கப் போகிறேன் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? என் எண்ணம் சோழ தேசத்தை தாண்டி வேறு சில இடங்கள் மீது நிலை கொண்டிருக்கின்றன. என் கேள்வி முக்கியமானது, கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும் என்று பீடிகையோடு பேச துவங்கினான். கேள் ராஜேந்திரா, பரதகண்ட மன்னர்களில் எவரேனும் படையெடுத்து பிற தேசத்திற்கு போனதுண்டா? ஆம் எனில் யார், இல்லை எனில் ஏன்? போனதுண்டே ராஜேந்திரா. உன்னுடைய தகப்பன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர், அவருடைய தகப்பன் சுந்தர சோழர் எல்லோரும் போனதுண்டே. இலங்கையை நோக்கி நாம் படையெடுத்திருக்கிறோமே, இலங்கை அந்நிய தேசம்தானே? இல்லை இல்லை, ஈழத்தை நான் அந்நிய தேசம் என்று நினைக்கவே இல்லை. அது நம்முடைய பகுதியில் ஒன்று. கடல் குறுக்கிட்டதால் அது அந்நியமாக தோன்றுகிறது. நமது மக்கள் வாழும் பூமி அது. இதை அந்நியம் என்று எப்படி சொல்வது? நான் கேட்பது, இன்னும் விலகி கிழக்கே உள்ள இந்த கடலை கடந்து வேறு பக்கம் அரசர்கள் யாரேனும் போயிருக்கிறார்களா, வடக்கே இமயம் வரை போயிருக்கிறார்களா என்பதுதான். போனதாக சொல்லப்படுகிறது ராஜேந்திரா. சேரன் ஒருவன் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது குறித்து சரியான தகவல்கள் ஏதும் இல்லை. இந்த பரதகண்டம் தாண்டி ஏன் இவர்கள் போகவில்லை? வடக்கே மணல் வெளியாக இருக்கின்ற காந்தார தேசம் போய் முற்றுகையிட்டு அங்கிருந்து அழகான பெண்டிர்களை ஏன் கொண்டு வரவில்லை? முன்னீர் பழந்தீவு ஆயிரத்தை ஏன் இவர்கள் கை கொள்ளவில்லை? கிழக்கு பக்க தேசங்களை ஏன் வெற்றி கொள்ளவில்லை? கடாரத்தை ஏன் இவர்கள் தொட்டு பார்க்கவில்லை? ராஜேந்திரா, அதற்கு மிக பெரிய படைபலம் வேண்டுமே. இல்லை பிரம்மராயரே, திறமை வேண்டும். படைபலம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம். அப்படி போக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். இதை தவிர உள்ளூர் சண்டைகளிலேயே இவர்கள் சோர்வாகி விடுகிறார்கள். அந்த சண்டைகளை தீர்த்து வைக்கவே இவர்களால் முடியாது போகிறது. ஊர் விட்டு விலகினால் ஊர் கொள்ளையடிக்கப்படுமோ என்று பயப்படுகிறார்கள். எனவே கடல் தாண்டி போகவோ இமயம் வரை போகவோ இவர்கள் அஞ்சுகிறார்கள். உண்மைதான் ராஜேந்திரா. ஆனால் எதற்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது பிரம்மராயரே. கடல் கடந்து போகவா? ஆமாம், இமயம் வரை போவதற்கு, அங்கு போய் கங்கை நீரை கொண்டு வருவதற்கு, அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்குள்ள எல்லா சிவாலயங்களிலும் அபிஷேகம் செய்வதற்கு, கடாரம் போய் அங்கு இருக்கின்ற செல்வங்களை வாரி நம்மூர் சிவனுக்கு அணிவித்து பார்ப்பதற்கு, அங்குள்ள மக்கள் யார், என்ன செய்கிறார்கள், அங்குள்ள விதை நெல்கள் எப்படிப்பட்டவை, வேறு என்னென்ன பொருட்கள் அங்கு விளைகின்றன என்று கண்டுபிடித்து அரிய பொருட்களை கொண்டு வருவதற்கு, நம்மை பற்றி அவர்களுக்கு சொல்வதற்கு, அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு படையெடுத்து போக வேண்டும் என்று தோன்றுகிறது. இதற்கு படையெடுத்து தான் போக வேண்டுமா ராஜேந்திரா? கலாச்சார பரிவர்த்தனை செய்து கொள்ளலாமே. யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் பிரம்மராயரே. எவரும் விரும்ப மாட்டார்கள். கத்தி முனையில்தான் இதுவரை எல்லா தேசத்திலும் கலாச்சார பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. மதமும் வளர்ந்திருக்கிறது. உண்மை ராஜேந்திரா. உன்னுடைய நல்ல கனவுகள் பலிக்கட்டும் என்று என் தகப்பன் ரங்கநாதன் திருவடியில் தலை வைத்து நமஸ்கரிக்கிறேன். மனமுருக பிரார்த்திக்கிறேன். உன்னுடைய திட்டம் என்ன? எப்போது அதை நிறைவேற்றப் போகிறாய்? இப்பொழுது எதுவும் உறுதியாக தெரியவில்லை பிரம்மராயரே.
10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கடல் கடந்து போவதற்கு விரும்புகிறேன். அப்படியா? அதற்கு முன்பு இங்கு செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கின்றதே. ஆமாம், வடக்கே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாளுக்கியன் தலை தூக்க விடாமல் செய்ய வேண்டும். குறிப்பாய் மேலை சாளுக்கியனை அதிரடித்து அவன் கால்களை முறித்து வெறும் விவசாயிகளாக அவர்களை செய்ய வேண்டும். 10 பேர் ஒன்று கூடினால் படையெடுத்து போய்விட வேண்டும். மிக பலமான நமது படை ஒன்றை அங்கே நிறுவி நமது ஆட்சியை நடத்த வேண்டும். அதே விதமாக பாண்டியர்கள் தலை தூக்க விடாமல் அழுத்தி வைக்க வேண்டும். பாண்டியர்களும் சாளுக்கியர்களும் எத்தனை விதமாக நாம் உபதேசித்தாலும் சுதந்திரமாக இருக்கவே ஆசைப்படுவார்கள். எனவே சோழ தேசத்தை உறுதிப்படுத்திவிட்டுத்தான் நான் வெளியே போக வேண்டும். அதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் இப்பொழுதே நான் செய்ய துவங்கிவிட்டேன். என்ன முயற்சிகள் சொல்? பிரம்மராயர் கவலையோடு கேட்டார். நான் திருவொற்றியூருக்கு பயணப்பட போகிறேன். அங்கிருந்து கடல் பார்த்து அமர்ந்து கொள்ளப் போகிறேன். அங்குள்ள பரதவர்களோடு பேசப் போகிறேன். தொண்டை மண்டலத்து பரதவர்கள் பலம் மிக்கவர்கள், மிகவும் துடிப்பானவர்கள். அவர்களின் படகுகள் ஏறி கீழே சாளுக்கியம் போக போகிறேன். அங்கும் உள்ள பரதவர்களை சிநேகமாக்கி கொண்டு ஒரு படை திரட்டப் போகிறேன். சோழ தேசத்தின் பரதவர்களும் படை வீரர்களும் அவர்களோடு சேர்ந்து பயிற்சி பெறுவார்கள். ஒரு கடற்படை திருவொற்றியூர் கடற்கரையில் என்னால் உருவாக்கப்படும். அந்த கடற்படை மெல்ல நகர்ந்து நாகப்பட்டினத்தில் நிலை கொள்ளும். ஏன் திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்தாய்? நாம் கடற்படை உருவாக்குவது பாண்டியர்களுக்கோ சேரர்களுக்கோ தெரியக்கூடாது. நாகப்பட்டினத்தில் உருவானால் தெரிய வந்துவிடும். அப்படி தெரிய வந்துவிட்டால் அவனும் நாம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கடற்பயணம் கிளம்புவோம் என்று புரிந்து கொண்டு படை திரட்ட ஆரம்பித்து விடுவான். கீழே சாளுக்கிய பரதவர்களோடு பேசும்போது அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இப்படி கடல் வழியாகவே வடக்கு நோக்கி போனால் கங்கை கலக்கும் இடம் ஒன்று வரும் என்றும், அந்த கங்கை கடற்கரையோரம் இறங்கி உள்ளே சென்றால் இமயமலை அடிவாரத்தை அடையலாம் என்றும் சொன்னார்கள். அப்படி யாத்ரீகர்களாக போய் வந்த பரதவர்களையும் நான் சந்தித்தேன். அப்படி 3 முறை யாத்ரீகராக போய் வந்த ஒரு பெரியவரையும் நான் பார்த்தேன். அந்த நாகரிகம் பற்றி அவர் விரிவாக சொல்கிறார். ஆனால் அவர் பரதவர் நாகரிகம் பற்றியும் படகுகள் கட்டுமானம் பற்றியும் போர் வீரர்களுடைய குணங்கள் பற்றியும் சொல்கிறாரே தவிர உள்ளுக்குள் போய் பொதுமக்களின் விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எனவே சில உயர்குடி பிரபுக்களை அழைத்து கொண்டு நான் கடற்கரை வழியாக நல்ல காற்றுள்ள நேரத்தில் வடக்கு நோக்கி கங்கை கரை வரை பயணப்படலாம் என்று இருக்கிறேன். கங்கை கரையில் இறங்கி குதிரை ஏறி இமயமலை அடிவாரம் போய் மறுபடியும் கடற்கரைக்கு வந்து அங்கிருந்து பருவ காலம் பார்த்து கப்பலில் ஏறி மீண்டும் திருவொற்றியூர் வரலாம் என்று இருக்கிறேன். ராஜேந்திரா, இது நல்ல எண்ணம். ஆனால் வடக்கே திருவொற்றியூரிலோ மேல்பாடியிலோ நீ இல்லை என்று தெரிந்தால் சாளுக்கியர்களும் பாண்டியர்களும் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். உன் தகப்பனார் வேறு விதமாக எண்ணம் கொண்டிருப்பதால் உன் திட்டத்தில் நீ ஒரு சிறிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன, சொல்லுங்கள். உன் தகப்பனாருக்கு யுத்தம் அலுத்துவிட்டது. கோயில் கட்டுதல் பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். எனவே நீ எல்லைகளை பார்க்கும் பொறுப்பும் படைகளை பலப்படுத்தி உற்சாகமூட்டும் வேலையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாய். நீ யாத்திரை செய்ய முடியாது. இங்கே தகப்பன் கோயில் கட்டி கொண்டிருக்கிறான், பிள்ளையோ யாத்திரை போய்விட்டான் என்று தெரிந்தால் அந்நியர்களுக்கு உடனே வாள் பிடிக்க தோன்றும், வேல் வீச தோன்றும், படை திரட்ட தோன்றும். நாம ஒரு படையெடுப்பை வரவழைக்கிறோம் என்று நினைக்கிறேன். பிறகு எப்பொழுது நான் யாத்திரை போவது? அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது ராஜேந்திரா. அப்படியென்றால் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? இல்லை, உன்னுடைய திட்டம் சரியானது. ஆனால் நீ போகாமல் திருவொற்றியூரில் இருந்து கொண்டு உன்னுடைய படை வீரர்களை அனுப்பு. வெறுமே 10, 20 என்றில்லாமல் 200 பேரை அனுப்பு. அப்பொழுது அது படையெடுப்பு போல் ஆகிவிடுமே. தனித்தனியாக அனுப்பு. 3 நாட்கள் 4 நாட்கள் இடைவெளியில் அனுப்பு. அதிக ஆரவாரம் இல்லாமல் தெற்கிலிருந்து கைலாயம் தரிசிக்க வந்திருக்கிறோம் என்று போகட்டும். போகிற வழியில் கேட்கிற சுங்க வரிகளை செலுத்தி விடட்டும். பிறகு பயணம் சுகமாக இருக்கும் என்பது என் அபிப்பிராயம். அந்த கடல் மார்க்கங்களை பயணத்தினுடைய பத்திரத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ பயணப்படலாம். ஒரு இளவரசன் சட்டென்று தான் மட்டுமே யாத்திரை கிளம்புவது நல்லதல்ல. நீங்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதை உணர்கிறேன் பிரம்மராயரே. நான் மறுபடியும் யோசித்துவிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். ஆனால் என்னால் சோழ தேசத்திலேயே உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பரத கண்டத்தை விட்டு வெளியே போய் படையெடுத்து தன்னுடைய புகழையும் தீரத்தையும் நிலைநாட்டிய முதல் சோழ மன்னனாக, ஏன் முதல் பரதகண்ட மன்னனாக இருக்க இந்த ராஜேந்திரன் பிரியப்படுகிறான் என்று சொல்லி முடித்ததும் ஜெய விஜயீ பவ என்று பிரம்மராயர் குரல் கொடுத்தார். அவனை கட்டி தழுவி கொண்டார். அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ராஜேந்திரன் வெளியேறினான். ராஜேந்திரனுக்காக சகசர சண்டி ஹோமம் அமன்குடியில் நடக்க துவங்கிவிட்டது. ராஜேந்திரனுடைய முதல் கடற்படை குழு வடக்கு நோக்கி நகர்ந்து விட்டது என்றும் அதற்கு முன்பே ராஜேந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து
மேலை சாளுக்கிய வீரர்கள் 16,000 பேர் அணிவகுத்து தஞ்சையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், சிறிய குற்றங்களுக்கும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும், கூலி வேலைக்காக அழைத்து வரப்படுகிறோம் என்று கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் அடிக்கடி கோபமடைகிறார்கள் என்றும் பிரம்மராயருக்கு சொல்லப்பட்டது. அதற்கு கால் நாழிகைக்கு முன்பு ஒரு ரகசிய தூதுவர் வேறொரு செய்தியை சொன்னார். ராஜேந்திர சோழன் கடற்பயணம் செய்ய தயாராகிவிட்டார் என்றும், அதற்கு முன்பு தந்தையான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தரிசித்துவிட்டு போவார் என்றும், அவர் கடற்பயணம் நாகையிலிருந்து துவங்கும் என்றும், கங்கை நீர் கொண்டு வந்து திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரருக்கும் இன்னும் பிற கோவில்களுக்கும் வழங்குவார் என்றும் விளக்கப்பட்டது. பிரம்மராயர் கவலையானார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.